நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் ஸ்ரீ பைரவி ஜோதிடர் அசோக் குமார் அவர்களின் வார பலன்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளவாம் ஹ்ரீம் ஸ்வா. இந்த ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம பார்க்கலாம். அது பாருங்க, எத்தனை பேருக்கு இப்ப ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க, ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா எல்லாரோட ஃபியூச்சரை ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இல்லை. எதுக்கு? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ டைமோ என்னமோ தப்பா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கை ரேகை வச்சு அது ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கை ரேகை லைன்ஸ் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, மேஜர் லைன்ஸ் சொல்லுவாங்க, மைனர் லைன்ஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ரேகைகள் எல்லாம் இருக்கு. இப்போ உங்க ஜாதகத்துல ராஜயோகம் இருக்குன்னு பாருங்க, கஜகேசரி யோகம் இருக்கும் பாருங்க. அது கையில எப்படி இருக்கு? இப்ப கஜகேசரி யோகம்னா ஜூபிட்டர் குரு கிரகம் சந்திரன் சேர்ந்து இருக்கிற ஒரு யோகம். அது இந்த கைரேகையில எந்த டைம் பீரியட்ல இதாயிருக்கு. இப்போ ஆர்ஜி ராவ் அவர்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் நாடி ஜோதிடத்துக்கு நிறைய இருக்கு. சிஎஸ் பட்டேல் அவர்கள் கூட நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆர்ஜி ராவ் அவர்களோட அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்துல அவரோட ரிசர்ச்னால இந்த கைரேகை வச்சு நம்ம ஜாதகம் ரெண்டுமே வச்சு நிறைய விஷயங்களை பத்தி சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும், வேலை எப்ப கிடைக்கும், இந்த பைனான்சியல் பிரச்சனை எப்ப வெளியே வருவீங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து, கோச்சாரத்தை பார்த்து, இந்த கைரேகை வச்சு எந்த ஏஜ்ல அந்த ரேகை ஸ்டார்ட் ஆகுது, இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த 12 ராசிகள் நம்ம கையில இருக்கு. ஸோ அது வச்சு எப்படி சொல்றது, ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் சொல்லணும். அப்படி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக இதுக்கு நிறைய பேரோட டைமும் டேட்டும் சரியா இருக்காது. ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ண. மிதுன ராசி 2026 மே 24க்கு அப்புறம் மிதுன ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சுபகிரகம், ஒரு குரு கிரகம், ஒரு சுக்கிரன் ராசியில இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டி. இது இப்ப பாருங்க, உங்களுக்கு திருமணம் எப்படி இருக்கு, எப்ப இருக்கு சார்ன்னு கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்க ஜாதகம் பார்க்கிறேன். ஜாதகத்துல சுக்கிரன் இருக்கானா, ஜூபிட்டர் இருக்கானா, குரு கிரகம், அது உங்க தசையில வருதா, பிரஷ்ன சாஸ்திரத்துல வருதா, கை ரேகையில குரு கிரகத்தோட லைன்ஸ் டச் ஆகுதா, எந்த இயர்ல டச் ஆகுது, எதுவும் இஷ்யூஸ் இல்லாம டச் ஆகுதா, இது நாடி ஜோதிடம் படி இது பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஏஜ்ல உங்க கல்யாணம் நடக்கும்னு ஈஸியா சொல்ல முடியும். அது எதுக்குன்னா ரெண்டு விஷயத்திலுமே அது கன்ஃபார்ம் ஆயிடும். ஜாதகத்திலும் கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, கைரேகையிலும் கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அதனால நம்ம ஈஸியா சொல்லலாம் அது திருமணம் நடக்கும் என்னட்டு. ஸோ அதனால இந்த மிதுன ராசி அவருக்கு ராசி பலன் பார்த்தா கண்டிப்பா திருமண யோகம் இருக்கு, கைரேகையும் பார்க்கணும். கண்டிப்பா திருமண யோகம். திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்து அது கோர்ட்ல இருந்தா, ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா கண்டிப்பா அது சால்வ் ஆகும். அதிகமான பாசிபிலிட்டிஸ் மிதுன ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் 9ஆம் வீட்டுல இருக்க ராகுனாலே உங்களோட அப்பாக்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு. ஏதாவது சின்ன சின்ன மைனரான ஹெல்த் இஷ்யூஸ் வர சான்ஸ் இருக்கு, பிரச்சனை. எகின் 9வது வீட்டுல இருக்க ராகுனாலே நீங்க வெளிநாட்டுக்கு போற சான்சஸ், விசிட்டுக்காகவோ இல்ல ஜாபுக்காகவோ நீங்க வெளிநாட்டை போற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஆனா கை ரேகையில அது அந்த லைன்ஸ் இருக்கணும். வெளிநாட்டுல நீங்க எத்தனை நாள் இருப்பீங்கன்னுட்டு நம்ம ஈஸியா சொல்ல முடியும். கரியர் ரிலேட்டடா நம்ம பார்த்தா அஷ்டமாதிபதியை பத்தி தசம பாவத்துல இருக்கிறது யூசுவலா கரியர்ல இஷ்யூஸ், ஏதாவது ஒரு பெருசான இஷ்யூ, ப்ராப்ளம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த சண்டைகள் வர்றது, அது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற சான்ஸ் அதிகமாவே இருக்கு. கரியர்ல எந்த விதமான மாற்றங்கள் இல்லை. இருக்கிற ஜாபை விட்டுட்டு புது ஜாபுக்கு தேடாதீங்க. மனசுல வச்சுக்கோங்க, ஒரு சரியான டைமுக்கு பாருங்க. எப்பவுமே நாம சரியான டைமுக்காக தான் வெயிட் பண்ணணும். அந்த காத்துக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம மனசுக்கு வர்றதெல்லாம் நாம செஞ்சா அது எல்லாமே அப்ரப்ட் ஆயிடும். அதனால வெயிட் பண்ணுங்க. அதனால கரியர்ல எந்த விதமான பாசிட்டிவ் சேஞ்சஸ் இல்லை. ஃபைனான்சியல் நம்ம பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப யாருக்கும் பணம் வரணும், அது கண்டிப்பா வர சான்சஸ் இருக்கு, கொடுத்திருப்பீங்க, திரும்பி வர சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளவு விஷயங்கள் மிதுன ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் கண்டிப்பா இருக்கு, வீடு வாங்குற யோகம் இந்த டைம்ல
வீடு அமையிற சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. யாரும் உங்களை விட்டுட்டு போனாங்க, கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், திரும்பி வருவாங்க ரியலைஸ் பண்ணி. இந்த மாதிரி எல்லாம் சான்சஸ் மிதுன ராசியில பிறந்தவருக்கு கண்டிப்பா இருக்கு.